பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது. ஆனால் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு விசேஷமாக எடுத்துக்கிறோம் நம்ம இல்லையா? இன்னார் பிறந்த நட்சத்திரம், நால்வர் பிறந்த திருநட்சத்திரங்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் இறந்தவங்களை பற்றி பார்க்குறப்ப திதியை எடுத்து வச்சு தான் கும்பிடுவாங்க. இது என்ன காரணம்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கேள்வி. இதுக்கு பதில் என்னென்னா, ஒருத்தர் பிறக்கிறதுங்கிறது ஜனிக்கிறது, அதாவது உடல் எடுத்து பூமிக்கு வர்றது. இதில் சந்திரன் மனோகாரகன். அந்த சந்திரன் இவர் பிறக்கிறப்ப எந்த நட்சத்திரத்தின் மேலே போயிட்டுருக்கோ அதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் தசா புத்தி, இருப்பு, நடப்பு, தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை வச்சு வரும். அப்போ நட்சத்திரம் உண்மையாக செலஸ்டியல் பாடியாக வானத்தில் இருக்கிறது. சந்திரன், அந்த சந்திரனும் வானத்தில் இருக்கிறது. அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேலே போகுதுங்கிறத பார்த்து அதை தான் ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டு, அதாவது கண்ணால் காணக்கூடிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறோம். பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறந்த நாளுங்கிறது. சரி, ஒருவருடைய இறந்த நாளை கொண்டாடுறதுங்கிறத விட கும்பிட்றதுன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி கும்பிட்றதுங்கிறது திதியில் ஏன் கும்பிட்றோம் அப்படின்னா, முதல் திதினா என்னென்னு தெரியணும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்க தூரம் இருக்கு இல்லையா, இதைத்தான் திதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு பேர், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்க தூரம், இது சூரியன் சந்திரனை குறிக்கிறதில்ல, ரெண்டுக்கு நடுவில் இருக்க தூரம் தான் திதி. இது 15 திதி, வளர்பிறையில் 15, தேய்பிறையில் 15. இந்த திதிங்கிறது இன்விசிபிள், பார்க்க முடியாது. ரெண்டுக்கு நடுவில் இருக்க தூரங்கிறது பார்க்கக்கூடிய தூரம் அல்ல. ஸோ அந்த வகையில் இன்விசிபிளாக வரக்கூடியது, இறப்புக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்விசிபிளாக இருக்கக்கூடிய திதியை எடுத்து வச்சு அந்த திதியில் அவங்கள கும்பிடுறோம், நினைவு நாள் வச்சுக்கிறோம். ஆனால் பிறந்து வந்ததுங்கிறது நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து வர்றாங்க, உடல் எடுத்து வர்றாங்க. அதனால் ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போதோ அதிலிருந்து கணக்கு எடுத்துக்கிறோம். அப்போ பிறந்தது நட்சத்திரத்தை கொண்டும் இறந்தவங்கள திதியை கொண்டும் கும்பிட்றதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விளக்கம்.